ஆண்களுக்கு ஏதாவது சொல்லியிருக்கானா? ஆண்கள் ஒரு மூக்குகள், இல்லை ஆண்கள் ஒரு நுரையீரல்கள், எதுவுமே எங்களுக்கு கிடையாது. பூமி கூட பூமாதேவி உங்கள் பேர் தான். விசேஷம் வச்சா கூட உங்களுக்கு தான் வளகாப்பு. எங்கள் ஆம்பளைக்கு ஒரு ஈயக்காப்பு, ஒரு பித்தளை காப்பு. எங்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. உங்களை சேரில் உட்கார வச்சு சந்தனமாக பூசுகிறாங்க. எங்களுக்கு எவனா சாணியாக அள்ளி பூசுகிறாங்களா? நாங்கள் பிறந்த நேரம் பாரு. அது ஒரு பாட்டு கூட போடும்போது மணமகளே மணமகள், சின்ன வயசுலேருந்து இந்த பாட்டு தான். இவன் ஆட்டுக்குட்டி மாதிரி பின்னாடி வரேன். இவனுக்கு ஒரு பாட்டை காணும். இவனுக்கு மணமணின்னு போட்டிருக்கோம்ல, அதை கூட விடுங்க. மடப்பயலே மடப்பயல் கூட போட்டிருக்கல. ஒரு ஆறுதலாவாக இருந்தது. அது அந்த பொண்ணு மட்டும் வலது கால் எடுத்து வச்சு வா. ஏன் இவனுக்கெல்லாம் காலம் இல்லையா? எனக்கெல்லாம் ஒருத்தன்னு சொன்னால் நான் ஃபோன் கால் எடுத்துகிட்டு அலோன்ட்டு உள்ளே போயிட்டேன். அப்புறம் என்ன செய்ய? அது மாதிரி நீங்கள் சிரிக்கணுங்க. நீங்கள் தான் சிரிக்கணும். அதனால தான் சிரித்தா வீடே மகாலட்சுமி மாதிரி இருக்குன்னு சொல்லு. வீட்டுக்கு காசு பணம் வந்தால் என்ன சொல்கிறான்? லட்சுமி வந்துக்கிட்டே இருக்கா. எங்கேயாவது ஒரு இடத்துல லட்சுமணி வந்துக்கிட்டே இருக்கான். அவன் எதுக்கு வரேன் தேவையில்லாமல் அவனை கதவை போட்டு வெளியே தள்ளி. அப்படி எங்கள் நிலைமையை பார்த்துக்கு. அதனால தான் உங்களுக்கு அவ்வளோ உயர்வான விஷயம் சொல்லியிருக்கு. காரணம், நீங்கள் அவ்வளோ பொறுப்பான ஆட்கள். எல்லோரும் சாமி கும்பிடும்போது ஆண்களை என்ன கும்பிடான்னு தெரியுமா? நான் 2 வீலர் வாங்கணும், டிவி ஸ்பீட்டை மாற்றிட்டு ராயல் என்ஃபீல்டு வாங்கணும், கார் வாங்கணும், பைக் வாங்கணும், அது வாங்கணும், தனக்காகவே வேண்டுவான். ஆனால் வீட்டில் இருக்க பெண்கள் எப்போவுமே தனக்காக வேண்ட மாட்டார்கள். என் கணவர் வேலைக்கு போகிற இடத்துல பாதுகாப்பாக போயிட்டு வரணும், அவர் ஆரோக்கியமாக இருக்கணும், என் பிள்ளைக்கு நல்ல இடத்துல மாப்பிள்ளை கிடைக்கணும், அப்படி எப்பவுமே. அதனால தான் உங்களுக்கு அவ்வளவு மரியாதை. ஒரு பொண்ணு கூட சிரிச்சா என்ன சொல்கிறேன்? க்யூட்டாக சிரிக்குது பண்ணுவாங்க. ஆம்பளை சிரிக்க போடா இழிச்சப்பட வாய பொழந்துக்கிட்டோம். அது மட்டும் க்யூட்டி, எங்களை மட்டும் இழிச்சாப்பே. பார்த்தீங்களா? இதுதான். அப்படியே அந்த பெண் குழந்தை தவி வந்துச்சுன்னா ஆஹா எப்படி வர நம்ம தவட்டும் குரங்குட்டி மாதிரி தவறி அம்பார் அவங்க அப்பனை மாதிரி. அப்படி அதனால் நல்ல மகிழ்ச்சி. இந்த சந்தோஷம். இந்த இடம் புத்தகம் என்பாலே ஒரு கோயில் தான். இந்த இடத்துல வந்திருக்கு அவங்க சிரிக்கும் போதே இது ஒரு கோயில் மாதிரியே தோணுது. பார்த்தீங்களா? எல்லா இது. ஏன்னா சிரிக்கிற குழந்தைகிட்ட, அடுத்த தலைமுறை சிரிக்க வச்சு வர்ற குழந்தைகிட்ட வன்முறை இருக்காது, குரோதம் இருக்காது, கெட்ட காரியங்களை செய்ய மாட்டான். அதான் முக்கியமான விஷயம். இந்த சிரிப்பு அவ்வளோ விஷயத்தை செய்யும் சார். பார்த்தீங்களா? நான் ஒரு விஷயம் சொன்னேன். பார்த்தீங்களா? ஏன் பூக்கள் எல்லாருக்கும் பிடிக்குது? எல்லா இடத்துலையும் எதுக்கு பூக்களை பிடிக்கும்? எல்லோரும் என் பூவா பார்த்தோன்னு ஆசையாக பிடுங்குறோம். அது சிரித்து கொண்டே இருப்பதால் பூக்களை எல்லாருக்கும் பிடிக்கிறது. சிரித்து கொண்டே இருக்க மனுஷனையும் எல்லாருக்கும் பிடிக்கும். 6 அடி உயரமுங்க, பயங்கர கலரு அப்படின்னு இருந்தால் கூட சிரிக்கலாம். அவன் ஒரு உம்முனா மூஞ்சிங்க. சிரிக்காத முகத்திற்கும் செத்த பிணத்திற்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. அதனால தான் உங்களெல்லாம் நாங்கள் அடிக்கடி சிரிங்க, மகிழ்ச்சியாக இருங்க, மகிழ்ச்சியாக. சிரிக்கும்போது மட்டும் உடம்புல உள்ள 6 லட்சம் நரம்பு வேலை செய்யுது. அங்கே ஒரு அம்மா பெரிய டாக்டரு, பெரிய படித்தானாக்கும், இவன் என்னைக்கு எண்ணி பார்த்தியான் அப்போல்லாம் சொல்லக்கூடாது. சரின்ட்டு போயிடணும். திடீர்னு வந்து கேள்வி வெட்டினா என்ன செய்ய முடியும்? யாரெல்லாம் சிரிப்புக்கு நேரம் ஒதுக்கலையோ அவங்க ஊரா டாக்டருக்கு நேரம் ஒதுக்கிடுவீங்க. பார்த்துக்கு. ஏன்னா ஒன்றும் தப்பாக சொல்ல. இப்போ ஒரு ஆள் டாக்டர் போய் உட்காந்தோடனே டாக்டர் சொன்னார், மெதுவாக கையை தூக்குங்க, அப்படியே தூக்குங்க, அப்படியே இறக்குங்க, காலை நீட்டுங்க, இடிக்குது உள்ள மடக்குங்க, மூச்சு விடுங்க, சட்டையை கலத்துங்க, முதுகை காட்டுங்க, காட்டுங்க, பல்ல விளக்குங்க, மூக்கை காட்டுங்க, முடியை வெட்டுங்க. 3/4 மணி நேரம் கழித்து அவன்கிட்ட போய் என்ன செய்யுது? அவன் என் பொண்ணுக்கு சடங்கு பத்திரிக்கை கொண்டு வந்தேன் அப்படின்னா, பிஞ்சு உன்னை செருப்படுத்து அவரே அடிச்சிருக்கார்.